அப்போ அவர் படி போட்டவர் வந்தார். சாமி, என்ன தெரியுதா உங்களுக்கு, கொல்லத்தில் சந்திச்சேனே, ஒரு விவாகத்தை வந்திருந்தீங்களே அப்படின்னாரு. சரி சரி சாமி, நீங்கள் மாத்திரம் வேணா ஏறலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் 18ஆம் படி ஏறத்தாப்பா வந்திருக்கிறேன், நீ 17 படி தானே போட்டிருக்க, இன்னொரு படி அது இன்னைக்கு போட்டுருவேன் அப்படின்னா. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் இப்படி குறுக்க வந்து சைடில் இருக்கிற படியில் போயிட்டேன். 18ஆம் படி அன்றைக்கி ராத்திரி நாங்கள் மேலே நிற்கும் போதே போட்டாங்க. அப்போது அவன் சொன்னான், சாமி வேணா நீங்கள் காலையில் போகும்போது இந்த படிக்கட்டு வழியாக இறங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த படிக்கட்டில் இறங்குறது எங்கள் வீட்டில் இருக்கிற படிக்கட்டில் இறங்குறது ஒன்றுதான்ப்பா, எப்படி சாமி அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இதனுடைய சக்தியை பூரா ஆகாவிச்சு பெரியவங்க அங்கே மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நீ பார்க்கலையா? ஓ ஆமாம் ஆமாம், அதனால் இங்கே இறங்கினாலும் அங்கே இறங்கினாலும் ஒன்று, அதனால் இப்போ இறங்கி பிரயோஜனம் இல்லை, அதனால் விட்டுறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்களும் செய்கிறாங்க, தேவசத்தை சேர்ந்தவங்களும் அதுவும் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த பழைய அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி,